அரிசி பருப்பு அது வாங்கி நாங்க என்ன பண்ண போறோம்? அந்த ரேஷன் அரிசி அந்த பருப்பு வாங்கி பொங்கல் வைக்க வேண்டியதுக்கு 2 கரும்பு, சக்கரை, அரிசி இருந்தா போதுமா? வேற குடும்பத்தாளிக்கு 1000 ரூபாய் நான் கொடுத்தாரா? வாயால் தான் சொல்லி ஓட்ட வாங்கி போனேன். இந்த வாட்டி உதவி சூழ்நிலை ஓட்டு கிடையாது. வருஷம் வருஷம் பொங்கலுக்கு பரிசு தொகுப்பா ஒரு தொகை ஒண்ணு கொடுப்பாங்க. இந்த தடவை திமுக ஆட்சியில விட்டு போயிருக்கு. அதே மாதிரி 21 தொகுப்பு கொடுப்பாங்க. 3 தொகுப்பு தான் கொடுத்திருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது என்ன நினைக்கிறேன்னா, எல்லா வருஷமும் பொங்கலுக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் கொடுப்பாங்க. 21 பொருள்ன்றது ஒரு 15 கொடுப்பாங்க. பொங்கல் செய்யறதுக்கு என்னவோ அது எல்லாமே கொடுப்பாங்க. நம்ம எல்லாம் ஒரு நடுத்தர மக்கள்ன்றதுனால அது பெரிய விஷயமா இருக்காது. ஆனா இன்னும் கொஞ்சம் நடுத்தர மக்களுக்கு எல்லாம் அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். எல்லாருக்கும் தருவேன், எல்லாருக்கும் சராசரியா தருவேன் காசு. இவரு குடுக்கறதா இல்ல, எதுவுமே கொடுத்துல என்னன்னு கூட கேட்கல. 1000 ரூபாய் கொடுத்தா போதுமே. பொங்கல் சீசன் இருக்கணுங்கிறாங்க, எல்லாத்துக்கும் வெறும் அரிசி பருப்பு அது வாங்கி நாங்க என்ன பண்ண போறோம்? எல்லாத்துக்கும் பணம் இருக்கு, இதுக்கு மட்டும் பணம் இல்லப்பா. இவர் எதிர்கட்சி தலைவரா இருக்கும் போது எடப்பாடி பழனிசாமி 2500 ரூபாய் கொடுத்தாரு. அப்போ இவர் இன்னும் 2500 ரூபாய் போட்டு 5000 ரூபாய் கொடுக்க சொன்னாரு. இப்ப இவர் ஆட்சி தான் நடக்குது, 1 ரூபாய் கூட கொடுக்கல. இதை பத்தி நினைக்கிறீங்க? இந்த ரேஷன் 1000 ரூபாய் வரல, இந்த இதுவும் வரல. இந்த ரேஷன் இதுல கொடுப்பாங்க வருஷத்துக்கு வர, அது கூட கொடுக்காத பண்ணிட்டு இருக்காங்க. வெறும் அரிசி இந்த இதை வாங்கி நாங்க என்ன பண்ண போறோம்? இவர் எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது 2500 ரூபாய் பத்தாது, கூட 2500 ரூபாய் போட்டு 5000 ரூபாய் கொடுங்கன்னு சொன்னவர் தான். சரி, 5000 ரூபாய் கூட வேணாம், மக்களுக்கு ஒரு பொங்கல் நாள் ஆகும். அதே 2500 ரூபாய் கொடுத்தா கூட அவங்க ஏதாவது ஒரு வகையில பயனடைவாங்க. எதுவுமே இல்லைன்னும் போது அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இப்ப நீங்க அந்த 5000 ரூபாயில ஒரு 1000 ரூபாய் கூட கொடுக்கலன்னா எதுக்கு இருக்கிறீங்க? இந்த டோக்கன் தான் கொடுத்திருக்கீங்க. இந்த டோக்கன்ல உங்க போட்டோக்கான காசையாச்சும் நீங்க கொடுத்திருக்கலாம். பொங்கல் வைக்க வேண்டியதுக்கு 2 கரும்பு, சக்கரை, அரிசி இருந்தா போதுமா? வேற எதுவுமே தேவையில்லையா? குடும்பத்தாளிக்கு 1000 ரூபாய் நான் கொடுத்தாரா? அது யாராவது ஒருத்தர் குடுறாரு. அப்ப நாங்களாம் எங்க போறது? நான் பத்துக்குவா சொல்லு. நான் என்ன பண்ணணும்? என் குட்டி புருஷன் இல்ல, பிள்ளைங்க இல்ல இருக்கு. முதிர் பென்ஷன் 1000 ரூபாய் அம்மா கொடுத்து இருந்து 30 ரூபாய்ல வாங்குறோம் நாங்க. அந்த காசு தான் குடுற கண்டி. இந்த கார்டு காசு தண்ணி குட்டியா நீ குடுக்கல. வாயால் தான் சொல்லி ஓட்ட வாங்கி போனேன். இவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப வரப்போற தேர்தல் 200 தொகுதி நாங்க ஜெயிப்போம் அப்படிங்கிறாரு. ஜெயிப்பாங்களா? ஜெயிக்கிறோம். எப்படி ஜெயிப்பாங்க பாரு, எப்படி ஜெயிப்பாங்க பாரு. இல்லப்பா, கண்டிப்பா நான் திமுக எல்லாம் ஓட்டே போட மாட்டேன். என்னுடைய ஒரு ஓட்டு மட்டும் கிடையாது. என்ன சுத்தி இருக்கிற 10 பேருக்கு 10 ஊர் இருக்கு. 10 பேர், அந்த 10 பேருக்கு 100 ஊர் இருக்குது. 100 பேரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறாங்க. யாரையுமே ஓட்டு போட விட மாட்டேன். நான் யாரு எங்களுக்கு நல்லதை பாக்குறாங்களோ அதுக்கு முன்னே இருந்தவர் அவர் தான் பார்த்தாரு. நான் அவருக்கு இதுக்கு முன்னாடி இருந்தவர் அவரு நல்லா பண்ணியிருந்தாரு. பொங்கலுக்கு எல்லாம் கொடுத்துருந்தோம். சரி, இல்லன்னு சொல்லக்கூடாது, கொடுத்தாங்க. உதய சூரியனுக்கு தான் நான் ஓட்ட போறது. அப்பத்துல இருந்து எம்ஜிஆர் இருக்கும் போது, கருணாநிதி இருக்கும் போது, எல்லாம் இருக்கும் போது உதய சூரியனுக்கு தான் ஓட்டு போடுவேன். இந்த வாட்டி உதய சூரியனுக்கு ஓட்டு கிடையாது. இந்த 2 தான் நான் போடுவேன். சத்தியமா நான் போடுவேன். சத்தியமா நான் அதுக்கு தான் போடுவேன்.